வியாதிப்பட்டிருக்கிறீங்களா? சுகவீனப்பட்டிருக்கிறீங்களா? பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? முடியாது என்று சொல்ற நிலைமையில நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து இருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க, சபைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஊழியக்காரனுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஊழியத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, அந்த ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்றத நினைச்சு பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு இதை நான் செய்திருக்கிறேன் என்று எசேக்கியா ராஜா சொன்னது போல நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இதுவரையிலும் ஊழியக்காரனுக்கு பிரயோஜனம் இல்லை, இதுவரையிலும் சபைக்கு நீங்க ஒரு பிரயோஜனம் இல்லை, இதுவரையிலும் உங்களை பெற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதுவரையிலும் உன் மனைவிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதுவரையும் உன் பிள்ளைகளுக்கு நீ பிரயோஜனம் இல்லை, இதுவரையிலும் சமுதாயத்துக்கு நீ பிரயோஜனமே இல்லை அப்படின்ற ஒரு காரியம், எதிர்பார்ப்பு, வார்த்தைகள் உனக்குள்ள இருந்தாலும்